ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? உங்களுக்கு சர்க்கரை ஆரம்ப கால சர்க்கரையாக இப்போ தான் எங்களுக்கு சர்க்கரையே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சர்க்கரை பல வருடங்கள் ஆயிடுச்சிங்க, எனக்கு சர்க்கரையோட அளவு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தினம் மனவேதனையில் கவலைப்பட்டு இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு குச்சியை டெய்லி நான் சொல்லுவது போல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும். ஏன் எப்படி இது குறையும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு இதை நீங்கள் டெய்லி காலையில் யூஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுது இப்படி ஒரு அற்புதம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவ்வளோ வியக்கத்தக்க பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம டெய்லியும் பல் தேய்ப்பலைங்க, அதுக்கு பயன்படுத்தும் வேப்பங்குச்சி. அது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். வேப்பங்குச்சின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை குச்சியாகவே கிடைக்கும். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலை அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் வேப்பங்குச்சியால் பல் தேய்ச்சி பாருங்கள். இப்படி தேய்க்கும் பொழுது உங்களுக்கு அதனோட கசப்புத்தன்மை உள்ளே போகும் பொழுதும், அதே போல் நம்மளோட பல் எவுறு இதெல்லாம் அதனோட சர்க்கரையால் ஏற்படும் அந்த பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவும் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.